ஹே காய்ஸ்! ஸோ நெறைய பேர் வந்து என்னோட ஹேர் கேர் வீடியோஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதிலயே கிளியரா தெரியுது நீங்க என்னோட லாங் வீடியோ பார்க்கலன்னு. பட் ஓகே ஃபைன். நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 4 டேஸ் ஆச்சு. இருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் இங்க அட்டாச் பண்றேன். அதர்வைஸ் நான் காட்டுறேன். நீங்க சர்ச் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்லயோ இல்ல இதுலயோ போய் வாங்கிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் தான். நெறைய பேர் வந்து அஃபிஷியல் லிங்க்கோ அது ஃபேக்கா இருக்குக்கா அப்படின்னு சொல்றீங்க. நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணுறேன், இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. மேபி அப்போ உங்களுக்கு அஃபிஷியலாக நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட் வாங்குவீங்க. ஸோ இதுதான் அப்ளை பண்ணுவேன். நான் வீடியோவில் காட்டும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போவே தெரியுதா நான் ரெகுலராக அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். 2வது, ஸோ நீங்கள் தலைக்கு ஊற்றுற தண்ணி வந்து க்ளீனாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் பண்ணாலும் தண்ணி க்ளீனாக இல்லைன்னா அதில் இருக்கிற அந்த உப்பாகட்டும் இல்லை என்னவாக இருக்கட்டும், என்ன ஒரு பாக்டீரியா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல்ப்புக்கு தான் போகும். அதனால நீங்கள் வந்து தண்ணி க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பேர் அனாட்டமியில் இருக்கிற ஸ்மூத்திங் அல்ட்ரா ஸ்மூத்தனிங் ஷாம்பூ இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னது டேண்ட்ரஃப்காக நான் வாங்கினேன் வேறு ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத்தனிங் வாங்கிட்டு எனக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு இது. அண்ட் தென் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கு ரொம்ப டர்ட்டாக இருக்கும், அதிலே தெரிஞ்சிருக்கும். நிறையா நான் யூஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ தீர்ந்துருக்கு தெரியுதா? உங்களுக்கு யாராச்சும் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் டேக் பண்ணுறேன்.